ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது முழுமையா புரிய வரும். அது இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல பயன்படுத்தக்கூடிய சில சொற்கள் மற்றும் அதற்குண்டான விளக்கத்தையும் பற்றி பார்ப்போம். இப்போ முதலாவதா வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்? ஸ்டாக் மார்க்கெட்லாம் என்னன்னா, இப்போ நான் ஒரு ஏபிசி லிமிடெட் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். எனக்கு 10 லேக் தேவைப்படுது. ஆனால் என்கிட்ட 5 லேக் தான் இருக்கு. பாக்கி 5 லேக்கை நான் எப்படி திரட்டணும்னா, ஒன்று பேங்க் மூலயமா லோன் போட்டு வாங்கலாம். அப்படி லோன் போட்டு வாங்கினோம்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இல்லைனா யாருன்னா நமக்கு பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாங்கன்னா, அதாவது ஏபிசி லிமிடெட் கம்பெனிக்கு பார்ட்னராக ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு 5 லேக் நம்ம வாங்கிட்டோம்னா 10 லேக் நமக்கு முதலீடு கிடைச்சிடும். அந்த 10 லேக்கை வச்சு ஆரம்பிக்கிறது தான் ஏபிசி லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனி ஒரு வருஷம் கழிச்சு 1 லேக் லாபம் காட்டுது, லாபம் ஏர்ன் பண்ணுது. அப்போ அதோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ? 11 லேக். நான் இப்போ என்னோட ஏபிசி லிமிடெட் கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார போகணும், என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஐபிஓ மூலயமா தான் நான் ஃபஸ்ட்டு போகணும். ஐபிஓனா என்னன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அந்த அமைப்பு மூலயமா தான் எந்த ஒரு கம்பெனியும் முதல்ல லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வாட் இஸ் ஷேர்? ஷேர்லாம் என்ன பார்ப்போம். ஷேர்லாம் இப்போ நான் என்னோட ஏபிசி லிமிடெட் கம்பெனிக்கு 5 லேக் தேவைப்படுதுன்னு சொன்னேன்ல, அந்த 5 லேக்கை பப்ளிக் கிட்ட 5 லேக்கு விட்டான 5000 ஷேரை ஆஃபர் பண்ணுறேன். அப்போ எனக்கு 5 லேக் தேவைப்படுது. 5 லேக் டிவைடட் பை 5000 ஈக்குவல் டு 100. அப்போ ஒரு ஷேர் ப்ரைஸோட அமௌண்ட் 100 ருபீஸ். இதுதான் ஷேர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். இதுலேயே 2 வகை இருக்குது. ஒன்று ப்ரிஃபரன்ஷியல் ஷேர், ரெண்டாவது ஒன்று ஈக்விட்டி ஷேர். ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்பயுமே ஒரு டிவிடெண்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் தருவாங்க. அது இல்லாமல் ஒரு கம்பெனியை லிக்விடிட்டி பண்ணும்போது, அதாவது ஒரு கம்பெனியை கலைக்கும் போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் முன்னுரிமை தருவாங்க. அடுத்தது தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னுரிமை தருவாங்க. அடுத்ததான் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் யாரு? ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இப்போ என்னோட கம்பெனியான ஏபிசி லிமிடெட் கம்பெனி மட்டும் வாங்குறவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் செபினா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு தான் ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு கீழே தான் எல்எஸ்சி பிஎஸ்சி 2 அமைப்பு செயல்பட்டு இருக்கு. எல்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதனால பிஎஸ்சி பாம்பேல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரைக்கும் எல்எஸ்சியில் டிசம்பர் 31, 2023 வரைக்கும் 2266 ஸ்டாக் லிஸ்ட் ஆயிருக்கதாகவும் செய்தி வெளியாயிருக்கு. பிஎஸ்சியில் அதாவது ஜனவரி 24, 2024 வரைக்கும் 5309 ஸ்டாக் லிஸ்ட் ஆயிருக்கதா செய்தி வெளியாயிருக்கு. நிஃப்டியில் 50 கம்பெனி இருக்கு. சென்செக்ஸில் 30 கம்பெனிஸ் இருக்கு. இந்த 50 கம்பெனிஸ் பொறுத்து தான், நிஃப்டியில் 50 கம்பெனிஸ் பொறுத்து தான் அதோட இண்டெக்ஸ் மேலேயும் கீழே ஏறும். சென்செக்ஸ்லையும் அதே மாதிரி 30 கம்பெனிஸ் பொறுத்து தான் அதோட இண்டெக்ஸ் அந்த 30 கம்பெனிஸ் மேலே ஏறுதா கீழே ஏறுதா பொறுத்து தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரிய வரும். அடுத்ததான் வாட் இஸ் டிவிடெண்ட்? டிவிடெண்ட்லாம் என்னன்னு பார்ப்போம். டிவிடெண்ட்னா நான் இப்போ உதாரணத்துக்கு ஏபிசி லிமிடெட் ஒரு கம்பெனின்னு சொன்னீங்கன்னா, அந்த கம்பெனியில் எனக்கு 1 லேக் லாபம் வந்திருக்கு. அந்த 1 லேக்கை நான் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 30% லாபத்தை பிரித்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதை நான் எப்படி பிரிக்கணும்னா 30% லாபத்தை நான் பிரிக்கணும். எனக்கு 10,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அப்போ 1 லேக்கில் 30% எவ்வளோ? 30,000. அப்போ 30,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ? 10,000 ஈக்குவல் டு 3. 3 ரூபாய்க்கு நான் டிவிடெண்ட் தரப்போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். இதுதான் டிவிடெண்ட் கால்குலேஷன். இதை சில கம்பெனி தரமாட்டாங்க. சில கம்பெனி அவங்களுடைய பிஸ்னஸுக்கு மேலும் அவங்களோட பிஸ்னஸை மேம்படுத்துறதுக்காகவும்
அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துவதற்காகவும் யூஸ் பண்ணிப்பாங்க. இதை தான் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது அன்லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஏபிசி லிமிடெட் கம்பெனியை நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார கொண்டு வரலன்னா அதான் அன்லிஸ்டட் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் என்னன்னா எல்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகக்கூடிய கம்பெனியை தான் லிஸ்டட் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. அடுத்ததா ஃபேஸ் வேல்யூ இப்போதைக்கு உதாரணத்துக்கு நான் ஏபிசி லிமிடெட் கம்பெனி சொல்லலை. அப்போ நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார என்ட்ரி நினைக்கிறேன்னா அதோட நான் 5000 ஷேரை 100 ரூபீஸுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஆனால் செபி அதை ஃபுல்லாக தரவு பண்ணிட்டு அவங்க ஒரு ப்ரைஸு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபேஸ் வேல்யூ, அந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ. அடுத்ததா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ்லாம் என்னென்னா இப்போ எனக்கு ஏபிசி லிமிடெட் கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் எனக்கு 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதில் 50% தான் எனக்கு இருக்குது. பாக்கி 50% அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் மூலயமா தான் எனக்கு அந்த அமௌண்ட்டு வந்துச்சு. அதை தான் எனக்கு 50% தான் என்கிட்ட இருக்குது, அதாவது ஏபிசி லிமிடெட் கம்பெனிக்கு. அதை தான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஐபிஓ பற்றி பார்க்கலாம். ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஏபிசி லிமிடெட் கம்பெனியை சொல்லலை. அந்த ஏபிசி லிமிடெட் கம்பெனியை ஐபிஓ மூலயமா என்னோட கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரி பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? செபிகிட்ட போய் கேட்கணும். அப்போ செபிகிட்ட போய் நான் டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு ஒரு இண்டெக்ஸை தரணும். அந்த இண்டெக்ஸ் என்னன்னா அந்த இண்டெக்ஸ்குள்ளார அந்த கம்பெனியோட ஏபிசி லிமிடெட் கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அந்த கம்பெனி ஏபிசி லிமிடெட் கம்பெனி இந்த கம்பெனியோட சிஇஓ யாரு, எத்தனை வருஷமா இந்த கம்பெனியை ரன் பண்றாங்க, எந்த தொழில் செய்யறாங்க, இவங்களுக்கு லாபம் வந்திருக்கா இல்லை நஷ்டம் ஆயிருக்கா, இவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார இந்த கம்பெனி லிஸ்ட் பண்றதுக்கு எல்லா அமைப்பும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபேஸ் வேல்யூ ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொன்னோம்ல ஏபிசி லிமிடெடுக்கு ஃபேஸ் வேல்யூ நம்ம 100 ரூபீஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அவங்களும் 100 ரூபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. அதுதான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான் ஒரு கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்ததா பிரைமரி மார்க்கெட்லாம் என்னன்னா இப்போ ஏபிசி லிமிடெட் கம்பெனி மட்டும் வாங்குறது டைரக்டாக நம்ம ஏபிசி லிமிடெட் கம்பெனியை வாங்குறது மட்டும் பிரைமரி மார்க்கெட். ஏன்னா அது ஐபிஓவில் மட்டும் தான் இருக்குது. அதுதான் பிரைமரி மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். செகண்டரி மார்க்கெட்லாம் பிஎஸ்சி எல்எஸ்சியில் லிஸ்ட் ஆகக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே செகண்டரி மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். அதில் வாங்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது எஃபிஓனா ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர்னா என்னன்னா நான் இப்போ ஏபிசி லிமிடெட் கம்பெனின்னு சொல்லலை. உதாரணத்துக்கு அந்த கம்பெனி நான் ஐபிஓ ஃபஸ்ட்டு ஒரு ஐபிஓ மூலயமா அந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் எனக்கு அந்த கம்பெனிக்கு சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை, எனக்கு அமௌண்ட்டு தேவை அப்படின்னு நான் நினச்சேன்னா இந்த ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் மூலயமா அந்த கம்பெனியை லிஸ்ட் பண்ணலாம். அதுதான் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா மார்க்கெட் கேபிட்டல் என்னன்னா ஒரு கம்பெனியோட முதலீடு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் மார்க்கெட் கேபிட்டல் சொல்லுவாங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இன்ட்டு கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர்ஸ். அதாவது அதாவது ஏபிசி லிமிடெட் கம்பெனியோட ஷேர்ஸும் அதோட கரண்ட் ப்ரைஸும் மல்டிபிள் பண்ணால், அதாவது 5000 ஷேர்ஸை நான் கொடுக்குறேன், அதாவது 100 ரூபீஸ்க்கு. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 100, 5000 × 100 = 5 lakh. அதுதான் மார்க்கெட் கேபிட்டல் சொல்லுவாங்க. இதுலேயே லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு 3 டைப் இருக்கு. அடுத்ததா ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்னன்னா இப்போ
ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதே ஒரு 5 வருஷம் கழிச்சு 500 ரூபாய் போகுது. அப்பதான் நம்ம அந்த ஷேரை விற்கிறோம். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ட்ரேடிங்லாம் என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனியோட, அதாவது ஏபிசி லிமிடெட் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 100 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு 100 இருக்கு. அதாவது இன்னைக்கே வந்து அது க்ளோஸ் ஆகக்கூடிய டைமிங்ல 3:30ல 105 வரைக்கும் போகுது. அப்பயே நாம வித்துறோம். அதுதான் ட்ரேடிங்னு சொல்லுவோம். அடுத்ததான் மார்க்கெட் ஆர்டர். மார்க்கெட் ஆர்டர்லாம் என்னன்னா, மார்க்கெட்ல நம்ம வாங்கும் போது லிஸ்ட் ஆகக்கூடிய ப்ரைஸ் தான் மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வாங்கும் போது ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 105 லிஸ்ட் ஆயிருக்குன்னா அதுதான் மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லுவோம். அடுத்ததான் லிமிட் ஆர்டர்லாம் என்னன்னா, உதாரணத்துக்கு எஸ்பிஐ ஷேரோட ப்ரைஸ் வந்து 500ன்னு லிஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு வந்து 450க்கு தான் நான் வாங்கணும்னு ஒரு ஆர்டர் போட்டு வைக்கிறேன். அதுதான் லிமிட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர் வந்து 1 டேக்கு தான் வேலிடு. இதுதான் லிமிட் ஆர்டர். அடுத்ததா ஜிடிசி. ஜிடிசிலாம் என்னன்னா, குட் டில் கேன்சல்ட். குட்டில் கேன்சல்ட்லாம் என்னன்னா, நம்ம இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம வாங்கணும் விற்கணும்னா அந்த ரேட்டுக்கே வாங்கலாம் விற்கலாம். ஆனால் நமக்கு வந்து இப்போ ஒரு ஷேர் ப்ரைஸ், உதாரணத்துக்கு எஸ்பிஐ ஷேர் ப்ரைஸே எடுத்துக்கலாம். 500ன்னு ஷேர் ப்ரைஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 300 வரும்போது தான் நான் வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டர் போட்டு வைக்கிறது. இது வந்து 100 டேஸ் வரைக்கும் வேலிட் தான் இருக்குன்னு சில புரோக்கர் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. அதுதான் குட் டில் கேன்சல்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து சில புரோக்கர்ஸ் மட்டும்தான் இந்த ஆர்டர் வந்து நமக்கு தருவாங்க. நிறைய புரோக்கர்ஸ் வந்து இந்த ஆர்டர் வந்து நமக்கு தரதில்லை. இதுதான் ஜிடிசி ஆர்டர்னு சொல்லுவாங்க. இதுலயே நம்ம அடுத்ததா புல் மார்க்கெட்லாம் என்னன்னு பார்ப்போம். புல் மார்க்கெட்லாம் நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஏறிட்டே இருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து ஹை ஆயிட்டே ரேலி கொடுத்துட்டே இருக்கு. அதுதான் புல் மார்க்கெட் சொல்லுவோம். அப்போ வந்து ஷேர் ப்ரைஸ் எல்லாம் ஏறிட்டே இருக்கும். அடுத்ததான் நம்ம பியர் மார்க்கெட். பியர் மார்க்கெட்லாம் என்னன்னா, மார்க்கெட் வந்து நமக்கு இறங்கிட்டே இருக்கும். அதான் பியர் மார்க்கெட் சொல்லுவோம். அப்போனா ஷேர் ப்ரைஸ் எல்லாம் டவுன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் பியர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசக்கூடிய சில வார்த்தைகளும் அதற்குண்டான விளக்கத்தையும் பற்றி பார்ப்போம். மேலும் சில தகவல்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.